மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10/11/2025 நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்கியதரோடைய குழுக்கள் தான் இருக்குது, பிடியோட குழுக்கள். இந்த பிடியோட குழுக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 200 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 200 ட்ரையல் நம்பர் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது போக டபுள்ஸ் எது மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டபுள்ஸ் எது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க 740. அதே மாதிரி போன வாரம் 930ன்னு கொடுத்தாங்க. அதுலேயும் நமக்கு 0 இருக்குது சி போர்டில். அதே மாதிரி பிடியோட 28வது ட்ரா. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பிடியோடைய நமக்கு 28வது ட்ரா. சரிங்களா? இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி உங்களுக்கு டியர் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டியர் வந்து நம்ம 3 ஷோவுக்குமே நம்ம போட்டுட்ருக்குறோம். நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம போட்டுட்ருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டருக்கு 640 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும், நமக்கு வந்துடும். அதில் போய் நீங்கள் சூப்பராக நீங்கள் பார்க்கலாம். டெய்லி வந்து நமக்கு 3 ஷோவும், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மணி ஷோ, அதே மாதிரி உங்களுக்கு 6 மணி ஷோ, 1 மணி ஷோ, 3 ஷோவுமே நமக்கு லைவ்லேயே கொடுக்குறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகணும். கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே நமக்கு 2 நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த உங்களுக்கு பிடியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அடித்தாங்க இல்லையா, அது என்னென்னு பார்த்துக்குவோம். ஏன்னா போன வாரம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் வந்து 437ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 935, அதுக்கப்புறம் 692, 969. இந்த வாரம் இப்போ இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 930ன்னு கொடுத்துருக்காங்க. 930 வந்து நமக்கு இந்த மாதம் முதல்ல அடித்தது. ஏன்னா போன மாதத்தில் வந்து நமக்கு 1, 2, 3, 4 ரிசல்ட்டு கொடுத்தாங்க. 4 ரிசல்ட்டில் இந்த மாதம் ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. மொத்தம் 5 ரிசல்ட்டு. 5 ரிசல்ட்லேயுமே நமக்கு கிடச்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரிங்க பாருங்கள். இதில் வந்து 3ஆம் நம்பர் மறுபடியும் மேட்சாக இருக்கா, மறுபடியும் வந்து 9ஆம் நம்பர் மேட்சாக இருக்கா, மறுபடியும் வந்து நமக்கு இதில் மறுபடியும் 9ஆம் நம்பர் மேட்ச். இதில் வந்து மறுபடியும் வந்தால் இந்த எனக்கு தெரிஞ்சு 0 மறுபடியும் மேட்ச் ஆகலாம், 9ஆம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரேன். இதில் உங்களுக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க. 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 9, 0 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே நான் மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் அதை நான் கணக்கு பண்ணி தான் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண்டிங் நம்பர்லேயும் நமக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போர்டு பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது. அதில் 4ஆம் நம்பர் வந்து நமக்கு குறிப்பாக இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. அதுவும் பி போர்டில் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி வந்து மேட்ச் ஆகிருந்தது. அதுலேயும் ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி டியருக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நம்ம கரெக்டாக 3 ஷோவுமே கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். காலையில் 1 மணிக்கு ஷோவும் நமக்கு சூப்பராக வின்னிங் வரும். அதே மாதிரி 6 மணி ஷோவுக்கும் நமக்கு கரெக்டாக எடுக்கிறோம். அதே மாதிரி 8 மணி ஷோ, 3 ஷோவுக்குமே நமக்கு பக்காவாக நம்பர் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் முயற்சி பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அபவுட் பேஜ்லேயும் இருக்குது, அது போக உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்லேயும் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து கிளிக் பண்ணி நேராக உள்ளே வந்தாலும் டியரு உங்களுக்கு சூப்பராக கொடுக்கப்படும். சரியா? அதை மாற்றம்ல அதுலேயும் நம்ம லைவும் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள் அதிலேயே பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரியா? அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது, இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நாளைக்கு பெண்டிங் நம்பர் என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 17 நாளாக இருக்குது. பி போர்டில் வந்து நமக்கு 2, சி போர்டில் வந்து 18. இது 2 போர்டுமே நமக்கு ஆக்சுவலாக பெண்டிங் நம்பர் தான். இந்த பெண்டிங் நம்பரை பேச வச்சு நாளைக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து நமக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 7, பி போர்டில் 15, சி போர்டில் 3. இதுவும் நமக்கு ஆக்சுவலாக ஒரு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது, அதிகமான பெண்டிங் நம்பர். அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 84, பி போர்டு 7, சி போர்டு வந்து நமக்கு 11. இதுலேயும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். ஆல்ரெடி உங்களுக்கு 1ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு, 3ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு. 1ஆம் நம்பர் பெண்டிங் தான், ஆனால் பட் ஒரு போர்டு தான் இருக்குது, 2 போர்டு கிடையாது. சரியா? அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த 2 போர்டு பெண்டிங் நம்பர்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். சரியா? அடுத்து வந்து நமக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 18, பி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்த பி போர்டு 4 நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். சரியா? அது போக இன்னும் வந்து பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து நம்ம ஒரு 31 நாள் 4 நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கே 3ஆம் நம்பர் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. திரும்ப 4 நம்பருக்கான ஆட்டம் நிறையா இருக்கணும் வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா 4 நம்பர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 25 நாள் கழிச்சு எடுத்துக்காங்க. ஒரு மாதம் பக்கமாகிடுச்சு எடுத்துக்காங்க. மறுபடியும் நமக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், சான்சஸ்கள் கிடைக்கும். பட் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வருதுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரியா? அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 66, பி போர்டில் 17, சி போர்டில் உங்களுக்கு 8. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங்கு. 66ங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர், 17ங்கிறதும் பெண்டிங் நம்பர் தான். இந்த 2 ட்ரா போச்சுன்னா இது 3 போர்டு பெண்டிங்காக மாறிடும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு 2 போர்டு தான் நம்ம கணக்கில் இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி 5ஆம் நம்பர் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன உங்களுக்கு
740 740க்கு ஒரு 5ஆம் நம்பர் செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரியா? அதனால தான் சொல்கிறேன், இருக்குதான்றதையும் பாருங்கள். அடுத்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் எவ்வளோ 5, பி போல் 8, சி போல் வந்து 9. இதுவும் நமக்கு இந்த ஒரு ட்ரா 2 ட்ரா போச்சுன்னா இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங்கிற கணக்குக்கு வந்துடும். அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. நான் பெண்டிங் நம்பர் எடுத்தால் தானே பெண்டிங் இல்லாமல் போகும். இல்லாத நம்பருமே பெண்டிங் நம்பராகவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அடுத்து நமக்கு வந்து இந்த 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போல் 13, பி போல் 3, பி போல் 3, சி போல் 9. இதுவும் நமக்கு நாளையோட சேர்த்துனா 2 போர்டு பெண்டிங் ஆகும், ஒரு போர்டு பெண்டிங் ஆகும் பார்க்கலாம். அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போல் 1, பி போல் 1, சி போல் 24 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. இது எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. சரி, அடுத்து வந்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போல் 2, பி போல் 13, சி போல் 2 தான். ஏன்னா இன்றைக்கி 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஒரு போர்டு மட்டும் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. பட் பாப்பா நாளைக்கு எனக்கு ஏ போலில் தான் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. சி போலில் கொடுக்கும், பி போலில் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4, பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா 8, சி போலில் வந்து நமக்கு 0. இதுதான் ஆல்மோஸ்ட் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர். இதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வரும். அதே மாதிரி 4ஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர் போர்ட் நம்பர் எனக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 7 நம்பர் எடுத்துங்க. எனக்கு 9ஆம் நம்பர் 4 நம்பர் எடுத்துங்க. 5ஆம் நம்பர் 0 எடுத்துங்க. 6ஆம் நம்பர் 1 எடுத்துங்க. சரிங்க, அதுக்குள்ள தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 295, 956, அதே மாதிரி வந்து 659, 259, 962, 625, 562, 692, 526, 259, 952. சரிங்களா? இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க. எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 29, 95, 96, 65, 62, 26, 69, 56, 25, 29, 52, 92, 69, 59 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். மெயினாக 0 வருதான்னு பாருங்கள். நான் 5ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பட் 0 வருதான்னு பாருங்கள். ஏன் 0 வருதுன்னா, ஏன் 0 கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ப முடியாதுங்க. ஒவ்வொரு நாளைக்கு கொடுப்பாங்க, ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் பெண்டிங் நம்பர் தான் கொண்டு வரது மெயினாக. 0 பெண்டிங்கில் இருக்கானே இல்லை, நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு எது பெண்டிங்கில் இல்லையோ அதை நான் கொண்டு வர மாட்டேன். அது கணக்கு வந்தாலும் அது வேஸ்ட்டு தான். சரிங்க, அது ஒரு நாளைக்கு கொண்டு வருவாங்க, ஒரு நாளைக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதனால் 0 பொறுத்த வரைக்கும் நமக்கு வருதான்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 போர்டுமே ஏ போர்டில் வந்து 200 அப்படிங்கிறது 2 0 இருக்குது. அதே மாதிரி 740 ஒரு 0 இருக்குது. 930 ஒரு 0 இருக்குது. அப்போ 4 0ங்கிறதுனால ஒரு 0க்கான வாய்ப்பு இருக்கும். 5 அல்லது 0ங்கிற நம்பரை நான் எதிர்பார்க்குறேன். இருக்காங்கிறதையும் பார்த்துங்க. 5 அல்லது 0ங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்க, அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி என்ன கொண்டு வரோன்னா, நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் வந்து 740 அடிச்சிட்டாங்க இன்றைக்கி. 740க்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன் 2ஆம் நம்பர்னால் 7க்கு 2, 4க்கு 2, 0க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 2ஆம் நம்பர் பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான். அதில் மாற்றம் இல்லை. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அடுத்து நமக்கு 7க்கு 6ங்கிற நம்பரும், அதே மாதிரி 4க்கு 6ங்கிற நம்பரும், 0க்கு 6ங்கிற நம்பர், இந்த 3 நம்பருக்கு 3க்குமே 6ஆம் நம்பருங்கிறது எக்ஸ்ட்ரா தான் இப்போ இங்கே மேட்ச் ஆகும். எக்ஸ்ட்ரா வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். ஏன்னா 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 0க்கு 6ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வரும். இல்லை ஒரு வேலை மேபி வந்து ஒரு நம்பர் தள்ளி கூட 6ஆம் நம்பர் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இருக்குதான்னு பாருங்கள். வாய்ப்பு இருக்குது, பட் உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 9 நம்பர் 7க்கு 9, 4க்கு 9, 0க்கு 9. ஏன்னா இதுவும் 0க்கு 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 4க்கு 9 நம்பர் பவர் நம்பர். அதே மாதிரி 7க்கு 9 நம்பர் டைரக்டான நம்பர். அதில் தான் எனக்கு மாற்றம் இல்லை. இந்த மாதிரி வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இதில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா 7க்கு 5, 4க்கு 5, 0க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. பட் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது இது மாதிரி வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கங்க, வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்.